இங்க ஒரு பெண் குயின் திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து மேல வருது. அதை பார்த்து ஒருத்தன் பயங்கர ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அந்த பெண் குயின் வாயில ஒரு தங்க பிஸ்கட் இருக்கும். உடனே அவன் கூட வந்த எல்லாரையும் வேகமா கூப்பிடுறான். அவங்க அங்க வந்து பார்க்கும்போது அதுக்குள்ள அந்த பெண் குயின் திடீர்னு காணாம போயிடுது. ஆனா அவன் அவங்க கிட்ட நான் இப்பதான் பெண் குயினை பார்த்தேன், அதுக்குள்ள காணாம போயிடுச்சுன்னு சொல்றான். அவங்க யாரும் அவனை நம்புறதா இல்ல. இதனால ஒருத்தன் பயங்கர கடுப்பாகி அவனை அட்டாக் பண்ணலாம்னு வரும்போது சடனா அந்த பெண் குயின் திரும்பவும் அங்க வந்துருது. அது மெல்ல நடந்து ஒரு பொண்ணு கிட்ட போகுது. அதை பார்த்ததும் அவங்க எல்லாரும் இங்கதான் பக்கத்துல எங்கேயோ ஒரு தங்க சுரங்கம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்துல பயங்கரமா துள்ளி குதிக்கிறாங்க. உடனே அவங்க லீடர் எல்லாரையும் போய் சுரங்கத்தை தேட சொல்றான். ஆனா அவங்களோட பேராசை அந்த பெண் குயினுக்கு பிடிக்காது. அப்போ அந்த கூட்டத்துல ஒருத்தன் அந்த தங்கத்தை கையில எடுத்து பெண் குயின் முன்னாடி காமிச்சு அதை மிரட்டி தங்க சுரங்கத்துக்கு வழிகாட்ட சொல்றான். உடனே ஹீரோ கடுப்பாகி அவனை எட்டி உதைச்சு தள்ளிட்டு அந்த பெண் குயின் கிட்ட சாரி கேட்கறான். அப்போ திடீர்னு கடற்கொள்ளையர்கள் இவங்க வந்த கப்பலை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க டீம் லீடர் பதிலுக்கு அட்டாக் பண்ண ஆர்டர் போடுறான். ஆனா ஹீரோ மட்டும் ஃபைட் பண்ண போகாம எப்படியாவது அந்த தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ சடனா கடலுக்கு அடியில இருந்த எரிமலைகள் வெடிச்சு சதுருது. அதை பார்த்து அவன் பயங்கர ஷாக் ஆகி என்னடா நடக்குது இங்கன்னு பயந்து போய் நிற்கிறான். உடனே பெண் குயின் அங்கே இருந்து மெல்ல எஸ்கேப் ஆகுது. அதை பார்த்ததும் அவன் அடே உன்னை வச்சு நான் பல கனவு கண்டு வச்சிருக்கேன்டா, எங்கடா போறேன்னு உடனே அதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறான். ரெண்டு பேரும் கடலுக்குள்ள குதிச்சிடுறாங்க. உள்ள குதிச்சதும் பெண் குயினோட காலில் கட்டியிருந்த ரோப்பை டைட்டா பிடிச்சிடுறான். ஆனா அந்த பெண் குயின் கடலுக்குள்ள வேகமா அவனை இழுத்துக்கிட்டே போகுது. அவன் பாறையில மோத போகும்போது சடனா மேலே எழும்பி அவனை மோத விடாம காப்பாத்திடுது. அதே டைம் சோல்ஜர்ஸும் கொள்ளைக்காரர்களும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருள் அவங்க கால் தடுக்கி ஹீரோவோட மண்டையிலேயே போய் விழுந்துருது. என்னடா இதுன்னு அதை அவன் எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி இருந்த மலையோட ஷேப்லயே அது இருந்துச்சு. அப்போதான் அது அந்த தங்க சுரங்கத்தோட சாவின்னு அவனுக்கு புரியுது. வேகமா அந்த மலைக்குள்ள போய் பார்க்கும்போது உள்ள ஒரு கப்பல் நிக்குது. கடைசியா அதுல என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம்னு அவன் அதுக்கு மேல ஏறி பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அந்த கப்பல் ஃபுல்லா தங்கம் தான் இருந்துச்சு. உங்களுக்கு தங்கம் பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.